மரண பயம் எப்போ நமக்கு இல்லைன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன குட்டி கதை. குரு ஒரு பழைய உடைஞ்ச பானையை எடுத்து, முன்னெல்லாம் இதில் தண்ணி நிரம்பி இருக்கும், இப்போ இது உடைஞ்சிருச்சு, அப்போது தண்ணிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார். சிஷ்யன் சொன்னால் அது மண்ணோடவே கலந்துருச்சுன்னு. இப்போ குரு சொன்னார், அதே மாதிரி தான் நம்ம உடம்பு மட்டும்தான் இங்கே உடையும், ஆன்மா அது பிரபஞ்சத்தோட கலந்துரும். இங்கே உடம்பு பாத்திரம்னா நம்ம ஆன்மா அது உள்ளே இருக்க தண்ணி மாதிரி. இது புரிஞ்சுக்கிட்டா மரண பயம்ங்கிற ஒன்றே நமக்கு வராது. நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன குட்டி கதை. மரத்திலிருந்து விழற ஒரு இலையை காட்டி இதை நல்லா கவனிச்சு பாரு, அது கீழே விழுந்தாலும் அதே மரத்துக்கு ஒரு உரமாக மாறுது. அதுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு, அது முடிஞ்சதும் இன்னொரு வேலைக்கு அது பயன்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, அதை அடைஞ்ச உடனே ஒரு அமைதி, நிறைவு உண்டாகும். அப்போ வாழ்க்கை சுமையாவே தோணாது. மனசு கலங்காம அமைதியாகவே இருக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் தன்னோட சீடனை பக்கத்தில் இருக்கிற கிணத்துல எட்டி பார்க்க சொன்னார். சீடனும் எட்டி பார்த்தான். இப்போ என்ன தெரியுதுன்னு குரு கேட்க, சிஷ்யன் சொன்னான், தண்ணி கலங்கி இருக்கு, என்னோட முகம் கூட தெளிவாக தெரியலன்னு சொன்னான். இப்போ குரு சொன்னாரு, அதே மாதிரி தான் மனசு கலங்கி இருந்தா உண்மை ஒருபோதும் தெரியவே தெரியாது. இதுக்கு என்ன செய்யணும்னு சிஷ்யன் கேட்க, நீ எதுவும் செய்யாம அமைதியா இருந்தாலே போதும். கொஞ்ச நேரத்தில் கலங்கின தண்ணி தெளிவாயிடும், உன் முகம் பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி தான் மனசையும் அமைதியாக அது போக்கில் விட்டுட்டா கோபம், பயம் எல்லாம் தெளிஞ்சு மனசு ரொம்பவே லேசாயிடும். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும், நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.